Hi guys, வணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்த். இப்போ டைம் வந்து 2:51 PM, டேட் வந்து 9th December. பார்க்க போகிறது 10th December டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளஸ் இன்னைக்கு நம்ம க்ரூட் ஆயில் லைவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ட்ரேடிங்கும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீனை சிங்கிள் சைடு எடுத்துக்கிறேன். மார்க்கம் இந்த வாரம் ஃபுல்லாகவே நாங்கள் வாலட்டைல் இருக்கோம், ஐ மீன் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால சேஃப் ட்ரேடர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதே அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இந்த ரேஞ்ச் ஹிட் ஆகணும். ஸோ இந்த ரேஞ்ச் ஹிட் ஆன பிறகு தான் அடுத்த லெவலே நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணோம், இங்கேருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு வரோம். ஆனால் பெரிய மூவ்மெண்ட்ஸ் அது எதுவுமே கொடுக்கல, மார்க்கெட் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் ஆப்ஷன் இந்த இடத்த ஹிட் பண்ண உடனே என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாலட்டைல் கொடுக்குறாங்க, ஆனால் ப்ரீமியமை பொறுத்த வரைக்கும் எந்த மூவ்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ புட் ஆப்ஷன்ஸ் தான் என்னோட எதிர்பார்ப்பு. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அடுத்த டார்கெட் 53,141 சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 53,200 இந்த ரேஞ்சை அவங்க ஈஸியான ஒரு ஷார்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற வேண்டியது இருக்குது. நான் நிஃப்டி மூவ் ஆகலைங்கிறத எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ நான் அதுக்காக இவங்களை ட்ரேட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குங்கிறது தான் இதோட எதிர்பார்ப்பு. எனவே மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத போக போக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் நம்ம அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் போடலை, டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணலை. க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கால் ஆப்ஷன்ஸ் தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். முடிஞ்ச வரையும் நான் சொன்ன மாதிரி கீழே எவ்வளோ கம்மியாக வாங்கலாம் அவளுக்கு எவ்வளோ நல்லது. இப்போதைக்கு க்ரூட் ஆயில் நம்ம இந்த மந்த் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஐ மீன் 55 கிராஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை 65ன்னு வச்சுக்கணும், இந்த ஸ்பாட் வரும். 66, 65ன்னு வரும். செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 79 வரும். தேர்ட் டார்கெட் 95 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கு வந்து எக்ஸ்பைரிங்கிறதுனால வாலட்டைல் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். புட் ஆப்ஷன்ஸும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ப்ரைஸுக்கும் செல் ப்ரைஸுக்கும் இன்னொரு வித்தியாசம் அப்படியே தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதில் நான் இதை கான்சன்ட்ரேஷனும் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் இப்போதைக்கு ட்ரேடிங் வேணாம், மற்றது எல்லாமே இன்றைக்கி ஃப்ரீயாக விடலாம். ஸோ மண்டே முடியட்டும். நாளைக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்விங் ட்ரேட்ஸ்லாம் போக ஆரம்பிக்கலாம். ஒரு சில ஸ்விங் ட்ரேட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீமியம் குரூப்பில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். டேக் கேர், பை.